ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் கிரிப்டோ மார்க்கெட் கண்டிஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அப்பப்போ மெசேஜ் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்போ ப்ரோ ஆல்ட் காயின்ஸ் வந்து அப் ஆகும், எப்போ மார்க்கெட் வந்து நார்மல் ஆகும். யூஸ்வலாக எல்லா வருஷமுமே வந்து இந்த டைம்லாம் வந்து புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மூமெண்ட் வந்து எல்லா டைமுமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய டைம் தான். ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட் ஒரு 2 or 3 months இப்போ அந்த டைம் வந்துடும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அந்த மாதிரி நடக்கலை. ஸோ டிலே ஆகிட்டே போகுது. ஸோ அதுக்கு நிறைய ரீசன் சொல்லிக்கலாம். ஒன்று வந்து மேஜராக வந்து ETF நியூஸ், அதே மாதிரி வேல்ஸ் இன்ஸ்டியூஷன் எல்லாருமே கிரிப்டோக்கெலாம் வந்துட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற காசை பாட்டமில் அக்குமுலேட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க. பிளாக் ராக்லாம் வந்து பிட்காயின் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ எத்தீரியம் வாங்க தொடங்கிட்டாங்க. ஸோ இனியும் நிறைய லாட் ஆஃப் காயின்ஸ் வந்து ETF அப்ரூவலுக்கு போயிட்டுருக்கு. ரிப்பிள், சொலோனா, அடா, எக்ஸலாம், ஸோ நிறைய டோஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து ETF அப்ரூவல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ செக் கமிஷனும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, டிலே ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து டிலே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில காயின்ஸுக்கு வந்து பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸும் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்து கிரிப்டோ அடாப்ஷன் வந்து கண்டினியூவாக ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு சைடு என்ன நடந்துகிட்ருக்குன்னா, லாட் ஆஃப் ஒரு பேனிக் நியூஸஸ்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது. முக்கியமாக இந்த ட்ரம்ப் வந்த பிறகு தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்தாலே இந்த மாதிரி தான் நடக்கும்னு ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்குமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும்போதும் இந்த மாதிரி தான். ஆனால் ஹெவி இந்த அளவுக்கு மேனிப்புலேஷன் வந்து நடக்கலை. ஆனால் இந்த டைம் வந்து செம்மையாக வச்சு செய்கிறாரு அப்படின்னே சொல்லிக்கலாம். அப்பப்போ ஒரு ட்வீட் போட்டாலே போதும், மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுது, ஃபுல்லாக அப் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் தொடர்ந்து அவர் பேசுகிறது, அவங்களோட செய்கையை வந்து பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து வரி ரிலேட்டடாக வந்து நியூஸஸ் வந்து போயிட்டு இருந்து. ஸோ இந்த நாட்டுக்கு இவ்வளோ வரி விதிச்சிருவோம், அவ்வளோ நீங்கள் எங்களுக்கு விதிச்சா இவ்வளோ உங்களோட அதிகமாக விதிப்போம். ஸோ சம்திங் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்து. அதுக்கு பிறகு என்ன நடந்துன்னா, எல்லா நாடுகளும் கொஞ்சம் டைமிங்லாம் கேட்ட பிறகு ஓரளவு அந்த டாக்ஸ் வந்து முடிஞ்சுது. இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் நியூஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஓரளவு நல்லா இருக்குது, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடும், டாமினன்ஸ் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து திருப்பி விட்டுருது. ஸோ ஒரு பாசிட்டிவான நியூஸ், எத்தீரியம்லாம் போன வாரம் சூப்பராக போயிட்டு இருந்து $3,800 மேலே, $2,800 மேலே போயிட்டு இருந்து. ஸோ $3,000 போயிட்டு மேலே போய் ஸ்டேபிள் ஆகிட்டுனா சூப்பராக ஆல்ட் காயின்ஸ்லாம் ரிவர்சல் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்ன நடந்துன்னா, திரும்பவும் டம்ப் பண்ணி இப்போ $400 வரைக்கும் எத்தீரியம்லாம் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஓவரால் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஏதாச்சும் நியூஸ் வந்துட்டு இருக்கிறதுனால கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக வந்து அப்பாகி போகலை. அதே மாதிரி ஆல்ட் காயின் சீசன் தொடங்குறதுக்கும் இதான் வந்து மேஜர் ரீசன், ப்ராப்ளமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு மக்கள் பேனிக் ஆகக்கூடாது. கண்டினியூவாக வந்து கிரிப்டோ அடாப்ஷன் ஒரு சைடு நல்லா பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ அதே இது கண்டினியூ ஆகி போனால் தான் மார்க்கெட் வந்து அப்பாகும். ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா, ஒரு வார் நியூஸ் நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் சண்டைன்னு பார்த்துட்டு இருந்தோம். இதில் என்ன நடந்ததுன்னா, இப்போ வந்து அமெரிக்கா வந்து என்ட்ராகி இவர் வந்து என்ன சரண்டராக சொல்கிறாரு. ஸோ நாங்கள் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டோம், அன்கண்டிஷனல் சரண்டர். ஸோ இதெல்லாம் போடும்போது என்ன நடக்குன்னா, மார்க்கெட் ஃபுல்லாக டவுன், ஸ்டாக்காக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் டவுன் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஒன்று என்னென்னா, வார் நியூஸை பொறுத்த வரைக்கும், கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் வார் நியூஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் தான். இந்த நியூஸ் கண்டினியூவாக போயிட்டுருக்கு அப்படின்னா, மிட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம்லலாம் கிரிப்டோ வந்து நல்லா அப்பாகி தான் போகும். பெரிய அளவில் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸ்டாக்கு தான் கொஞ்சம் ஓவராடி வாங்கும். ஏன்னா எக்கனாமிக் ரிலேட்டடாக கொஞ்சம் இதெல்லாம் இருக்கனால ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஓவராடிவாங்க. ஆனால் கிரிப்டோ வந்து ரெக்கவர் ஆகிடும். இருந்தாலும் இந்த நியூஸஸ் வந்து இப்போ கரண்டாக போயிட்டுருக்கனால என்ன நடந்துகிட்ருக்குன்னா, கிரிப்டோ வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்கிட்டுருக்கு. ஸோ நேற்றுலாம் போட்ட ட்வீட்டுங்க பாருங்கள், வி ஆர் நாட் கோயிங் டு டேக் ஹிம், நாங்கள் அவரை கொல்ல மாட்டோம், பட் அட்லீஸ்ட் நவ், இப்போதைக்கு கொல்ல மாட்டோம். ஸோ ஒரு ஓப்பனாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுனால என்ன நடந்துட்டுருக்குன்னா, பயங்கர வால்டிலிட்டி மார்க்கெட்டில் வந்து நடக்குது. ஸோ இன்றைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க என்னென்னா, இவர் இன்றைக்கி வந்து என்ன சொல்ல போகிறாரு. ஏன்னா நேற்று இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்ட பிறகு யூஎஸ்லேருந்து பயங்கரமான எதிர்ப்பு மக்கள் மத்தியில். எல்லாருமே வந்து ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டாக வந்து நிறைய பேர் பேச தொடங்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மேபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சமாதானம் அப்படின்னு வந்து மாற்றி பேசவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இதே மாதிரி ஒன்று சொல்லிட்டு திரும்ப இது பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாரும் இவர் என்ன போஸ்ட் போட போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நியூஸ். அடுத்து இன்னொரு நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி மிட் நைட்
ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இது வந்து கிரிப்டோவுக்கு பாசிட்டிவாக வரணும் அப்படின்னா யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இதை ட்ரம்ப் வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க கவர்மெண்ட் வந்து கேட்கல. ஸோ அவர் எப்போவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்சேஞ்ச்டாகவே வச்சுருக்காரு. ஸோ சப்போஸ் இந்த நியூஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி பாசிட்டிவாக வந்துன்னா கிரிப்டோ வந்து பயங்கரமாக ரிவர்சல் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி 70-80% எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னா இந்த டைமை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி தான் கீப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் பாசிட்டிவாக வந்துன்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு நைட் ரெக்கவர் ஆகிடும். ஸோ அப்படி வரலைன்னா திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வார் பேனிக் நியூஸ் போயிட்டுருக்க வரைக்கும், முக்கியமாக ட்ரம்ப் அதாவது யூஎஸ் வந்து இந்த வாரில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் பெட்டர். அவங்களாம் என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா இன்னும் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கலாக பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டலாக இதுதான் போயிட்டுருக்கு வெளியே. டெக்னிக்கலாக பார்த்தா என்ன நடந்துகிட்ருக்குன்னா, பிட்காயின் டாமினன்ஸ் வந்து சூப்பராக வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் டவுன் ஆகி திரும்பவும் மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து கன்ஃபார்ம் ஆகும், ஆல்ட் சீசன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் வெயிட்டிங் தான். ஸோ இப்போதைக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து அப்பாகி இந்த டாமினன்ஸ் வந்து திரும்ப அப்பாகிட்டு தான் போயிட்டுருக்கு. மேபி இன்னொரு லிக்விடிட்டி ஹண்டு கூட மார்க்கெட்டில் நடக்கலாம் இன்றைக்கோ ஆர் இந்த வீக்கோ. ஒரு ட்ராப், அதாவது சடனாக டவுன் ஆகி ரிவர்சல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராப் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு டவுன் ஆகிறது. ஸோ இது வந்து பிட்காயின், எத்தீரியம் எல்லாத்துலேயுமே இம்பேக்ட் பண்ணோம். ஸோ முக்கியமாக எத்தீரியம் பார்த்தோம் அப்படின்னா, எத்தீரியம் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, சூப்பராக வந்து ஒரு சைட்வே மார்க்கெட்லேயே இருந்து அழகாக வந்து போன வீக் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு இந்த ஏரியாவில். ஸோ பிரேக் அவுட் பண்ணோன்னே எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, திரும்ப ரீடெஸ்ட் எடுத்து அப்பாய்ப்போம், ஆல்ட்ரு சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆனால் அப்போ தான் வந்து வார் நியூஸ் வந்து திரும்பவும் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆக தொடங்கிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எத்தீரியம் வந்து சைடுவேல தான் வந்து இருந்துகிட்ருக்கு. முக்கியமாக கரண்ட் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே எத்தீரியம் நல்லா மூவ் ஆக தொடங்கின பிறகு தான் ஆல்ட் காயின்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இனியும் அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ என்ன நடக்கலாம்னா, இன்னைக்கு நைட்டோ ஆர் 1 or 2 days இந்த வீக்கோ வந்து திரும்பவும் வந்து எத்தீரியத்தில் வந்து ஒரு $100 $200 வரைக்கும் கூட ஒரு லிக்விடிட்டி ட்ராப் வந்து நடக்கலாம். ஸோ அப்போ பிட்காயினில் என்ன நடக்கும்னா, கிட்டத்தட்ட $2000 வரைக்கும் கூட டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அகெயின் வந்து பிட்காயினும் கீழே வரலாம். 101, அதாவது 1,100,000, ஸோ 1,02,000 இந்த மாதிரிலாம் வந்து டவுன் ஆகிட்டு திரும்ப வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டில் பேரிஷாக தான் இருந்துகிட்ருக்கு. வார் கண்டிஷன், ஸோ இதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் நியூஸஸ்லாம் வர்றதுனால மார்க்கெட்டில் வந்து தெளிவான மூமெண்ட் இல்லை, ஒரு பேனிக் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து தெரியுது. ஸோ இந்த டைம் வந்து ஃபியூச்சர் ட்ரேட்லாம் வந்து பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்பாட் ட்ரேடர்ஸில் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே வந்து கிடையாது. சரியா? ஏன்னா அந்த நியூஸஸ்லாம் முடிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்லேருந்து வரணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாகி வந்துன்னா மேபி இந்த மாதிரி நியூஸஸ்லாம் போயிட்டு இருந்தாலும் கிரிப்டோ வந்து நல்லா ரிவர்சல் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா, இன்னும் கூட ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து பண்ணிக்கிட்டு தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வேல்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த டைம் நிறைய வேல்ஸ் வந்தனால அகெயின் இந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கா அப்படிங்கிறது யோசிக்க தோணுது. சரியா? ஓகே கைஸ், இதான் வந்து கரண்ட் அப்டேட் மார்க்கெட் பற்றி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.